நான் அவ்வளவு எடுத்து கூறியும் தவறு செய்துள்ளீர்கள். நடந்த அனைத்திற்கும் நாங்கள் தான் பொறுப்பம்மா. ஆனால் இதை விளையாட்டிற்காக செய்யவில்லை, சவாலுக்காக செய்தோம். சாண்டிலியன் அண்ணன் தான் கூறினார். வனதேவி, 3 பானைகளைத்தான் நான் உடைக்க முடியுமா என்றேன், அனைத்தையும் உடைக்க சொல்லவில்லை. ஆம் வனதேவி, 3 பானைகளை உடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களின் சவால். சக்தி அதிகரித்து விட்டது. நீ செய்த இந்த செயலால் இங்கு குடிலில் ஒரு துளி நீர் கூட கிடையாது. செய்த காரியத்திற்கு தண்டனையாக நீங்கள் இருவர் மட்டுமே இரவு முழுவதும் கண் விழித்து இங்கிருக்கும் அனைத்து குடில்களுக்கும் நதியில் இருந்து நீரை கொண்டு வர வேண்டும். பானைகள் எல்லாம் தான் உடைந்து விட்டதை நீர் கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் பானையை கொண்டு வர வேண்டும். உங்கள் உத்தரவுப்படியே. கவலை கொள்ளாதீர்கள் தாயே, இந்த சவால் ஒன்றை நிரூபித்து விட்டது. ராமநாமத்தின் சக்தி மீது இவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கை எவ்வளவு உறுதியானது என்று. இதையும் எடுத்துச்சு. நாங்கள் இங்கு 3 தான் இருக்கிறோம். இதை அனைவருக்கும் பகிர்ந்து கொடு. எங்களால் ஏற்பட்ட நஷ்டத்திற்கானது. சாண்டிலியனும் குற்றம் செய்தவன் தான். அவன் தானே இவர்கள் இருவரையும் ஊக்கப்படுத்தினான். சாண்டிலியனின் தவறு எதுவும் இல்லை. அவன் தாயை பிரிந்த பிள்ளையாக தவிக்கிறான். அதுதான் காரணம். சாண்டிலியனின் வேதனையை புரிந்து கொண்டு அவனுக்கு ஆறுதலாக இருந்திருக்க வேண்டும். அன்பை கொடுத்து அவனுக்கு தம்பிகளாக இருக்க வேண்டும். லவனுக்கும் குசனுக்கும் நீங்கள் கற்றுத்தரும் கடினமான வாழ்க்கையின் பாடத்தை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிந்த எந்த ஒரு தாயும் தன் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு பாடத்தை கற்றுத்தர மாட்டார். அரசால கூடியவர்களுக்கு உண்டான அனைத்து தகுதிகளையும் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள். இவர்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் நினைவரே? ஒரு அரசி வெறும் அன்பை பொழியும் தாயாக மட்டும் இருக்க முடியாது. என்னுடைய தோளில் நம் புதல்வர்களை தந்தைக்கு வாரிசாக்கும் பொறுப்பும் இருக்கிறதே சுவாமி. அப்பொழுதுதான் நாளை அவர்கள் முழு ஈடுபாட்டோடு அயோத்தியின் அரியணையை மற்றும் பிரஜைகளின் மனதை ஆள முடியும். ராமா, குருதேவா, குருதேவா, மற்றவர்களுக்குத்தான் நான் அயோத்தியின் அரசன். தங்களை பொறுத்தவரை நான் சீடன். வாருங்கள். தங்கள் வருகைக்கான காரணம் உன்னுடைய கடமை என்பது ராஜ்யத்தின் விரிவாக்கம் மட்டுமல்ல, உன் மீது ராஜ்யத்தின் நிலைத்தன்மை, அமைதி, வளம் மற்றும் செழிப்பின் பாரமும் உள்ளது. அதனால் தான் அசுவமேத யாகம் செய்கிறேன். உன் மனைவி இல்லாமல் இதை செய்ய முடியாது என்று அறிந்துமா? ராஜ்யத்திற்கு ஒரு அரசன் மட்டுமல்ல, ஒரு தலை சிறந்த வாரிசும் தேவைப்படுகிறது. உன்னோடு உன்னுடைய மனைவியும் இருப்பது மிகவும் முக்கியம். இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன? அயோத்தி ராஜ்யத்திற்கு அதன் மகாராணியை கொடுப்பாயா? இந்த பொருட்களை வைத்துக் கொண்டு பானையை கொடுங்கள். உள்ள பானைகள் அனைத்தும் உடைத்து விட்டது. ஒரு சில குறும்புக்காரர்கள் செய்த செயலால் ஏற்பட்ட வினை அது. அந்த தவறுக்கு இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கிறோம். அவர்கள் செய்த தவறு அனைவரையும் சிரமப்படுத்துகிறது. பார்த்தாயா, எல்லோருக்கும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்திவிட்டோம். நாம் செய்த சிறிய தவறுதான் அனைவரையும் கடினமாக உழைக்க தூண்டுகிறது. நாமும் அவர்களோடு சேர்ந்து உழைக்க வேண்டும். இன்று இரவு முழுவதும் கண்டுபிடிக்க வேண்டும். அம்மாவை பற்றிய கவலைதான். நாம் அவர் மனதை நோக்கடித்து விட்டோம். 2 சிறுவர்கள் மட்டும் தனியாக எப்படி எடுத்துச் செல்வார்கள்? தண்டனையை அனுபவிக்கட்டும். இன்று இல்லையேல் நாளை யாராவது இந்த ஆசிரமத்தின் எல்லையை தாண்டுவார்கள். அவர்களை பயன்படுத்தி நான் சென்றடைவேன் சீதையின் இருப்பிடத்திற்கு. தவறு இழைத்து விட்டோம் அன்னையே, எங்களை மன்னித்து விடுங்கள். இது சீதை அல்லவா? அப்படி என்றால் இந்த 2 சிறுவர்களும் சீதை மற்றும் ராமனின் மிக அற்புதம். 12 ஆண்டுகள் காத்திருப்பு இன்றுடன் முடிவடைகின்றது. இதுதான் சரியான தாக்குதல். கரங்களும் ராமனுடையது, அழிவும் ராமனுடையது. அன்னை ஆசிரமத்தில் இருந்தால் என்ன? புதல்வர்கள் ஆசிரமத்தை விட்டு வெளியேறிவிட்டார்களே. இந்த 2 மென்மையான சிறுவர்கள் என்னை சீதையிடம் அழைத்துச் செல்வார்கள். ராமா, சீதா, ராமா. குற்றவாளிகள் என்றால் அந்த வில்லும் அம்பும் கூட குற்றம் செய்தவைகள் தானே?
அம்போ பொருட்கள் குசா. அவைகளுக்கு யோசிக்கும் திறன் கிடையாது. நம்மை போன்ற மனிதர்கள் தான் அறிவை பயன்படுத்துவார்கள். எங்கேயோ போய்விட்டீர்கள். நீங்கள் புத்திசாலி அண்ணா. மாபெரும் புத்திசாலி. மாபெரும் புத்திசாலியாக இருந்தால் ஏன் நீங்கள் அறிவை முன்பே பயன்படுத்தவில்லை? நமக்கு வழிகாட்டியாக இருந்தது ராமனின் அம்பு அல்லவா? குறிக்கோளை எவ்வாறு அடைவது அந்த அளவிற்கு தான் பயன்படுத்த வேண்டும். இந்த பாடத்தை ராமனின் பெயர் எழுதிய அம்பு எனக்கு கற்று தந்தது. அதுவே வழியும் காட்டியது. நானும் அனுபவத்தால் கூறுகிறேன் அண்ணா. தவறு செய்து விட்டேன். இனி பேச மாட்டேன். நீ நான் எதை கேட்டு புரிந்து கொள்கிறேனோ அதை நீ தண்டனை அனுபவித்து புரிந்து கொள்கிறாய். உண்மையில் நீங்கள் அறிவாளிதான். வார்த்தை விளையாட்டில் உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது. சீதையின் பிள்ளைகள் அவளை சென்றடைவதற்கு நான் விட மாட்டேன். தங்களின் வாரிசுகள் சத்தியம் மற்றும் கடமை எனும் பாதையில் செல்ல தயாராகிறார்கள். குறும்புத்தனம் எவ்வளவு உள்ளதோ அந்த அளவிற்கு திறமையும் உள்ளது. விரைவில் இருவரும் முழுமையாக தயாராகி விடுவார்கள். ராஜ்யத்திற்கு அதன் மகாராணியை கொடுப்பாயா? தங்களுக்கு உணவை நான் கொடுத்து விட்டேன். ஆனால் நமது 2 புதல்வர்களும் பசியோடு இருப்பார்கள். அதிலும் குசன் பசியை தாங்கிக் கொள்ள மாட்டார். அவர்களை இந்த நேரத்தில் வனத்திற்கு அனுப்புவது சரியல்ல வனதேவி. லவணாசுரன் இறந்து விட்டது உண்மைதான். ஆனால் இப்பொழுதும் அசுர சக்திகள் ஆசிரமத்தின் நாலாபுறமும் சுற்றுகிறது. என்ன விநாயகா, என்ன யோசிக்கிறாய்? தயங்காமல் கேள் மகனே. வேள்வி என்பதை மனம், ராஜ்யம் மற்றும் சமுதாயத்தின் அமைதிக்காக செய்வதுதானே. மனைவியின் துணை எதற்கு வேண்டும்? ராமர் தானே திருமால். அவர் வேள்விகளால் அல்ல, வேள்விதானே அவரால் புனிதமாகும். வாழ்க்கையின் ஆதாரம் என்ன? சமநிலை. சரியான பதிலை கூறினாய். இந்த உலகம் சமநிலையை சார்ந்திருக்கிறது. தீமையை சமநிலைப்படுத்துவது நன்மையாகும். அதே போல் ஆணை சமநிலைப்படுத்துவது ஒரு பெண். எந்த ஒரு வேள்வியின் குறிக்கோளும் பலனும் கிடைக்க வேண்டும் என்றால் அதில் கொடுக்கப்படும் காணிக்கை சமநிலையோடு இருக்க வேண்டும். அல்லது வாழ்க்கையில் ஆணோடு ஒரு பெண்ணும் இருப்பது அவசியம் மட்டுமல்ல, மிகவும் முக்கியம். என்ன செய்கிறாய் குசன்? அளவை கணக்கிட நான் ஒரு அளவீடு செய்கிறேன். பாறை, தலை, பாதம், முகம். புதிய அளவீடு அண்ணா, புதிய அளவீடு. புதிய அளவீட்டிற்கு இங்கு நேரமும் இல்லை, இதற்கு அவசியமும் இல்லை. இந்த தண்டனைக்காக வந்திருக்கிறோம், விளையாடுவதற்காக அல்ல. இதில் நிபந்தனை எதுவும் கிடையாது. தண்டனையை நாம் அனுபவிக்கும் பொழுது விளையாடக்கூடாது, பேசக்கூடாது என்று எதுவும் இல்லை. இப்பொழுதே நேரமாகிவிட்டது. நாம் சென்று வரும் தூரத்தையும் கணக்கிட்டு சொல்வதற்கு நான் புது வழி வைத்திருக்கிறேன். கள்ளம் கபடம் இல்லாத 2 சிறுவர்கள் இதற்கு செல்ல மாட்டார்கள். அப்போது இவர்களை தேடி இவர்களின் அன்னை வெளியே வர வேண்டுமே. விரைவில் சந்திப்போம் சிறுவர்களே. யாரை துன்புறுத்த வேண்டும்? ஏன் அசுரர்களாகவே சிந்திக்கிறீர்கள்? நல்ல காரியமே செய்ய மாட்டீர்களா? இங்கு 2 அழகான இளம் கபடமற்ற சிறுவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் உங்கள் சக்தியை பயன்படுத்தி உறங்க வையுங்கள். அதை தொடர்ந்து நடக்க வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கிறேன்.